ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலோடு இந்த காணொலியை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். பரலோகத்தின் தேவனை பரிசுத்த ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். தேவரின் சகல நன்மைகளும் கிருபைகளின் வாழ்வில் அருள்கிறவர். இந்த நாளில் உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறும்படியாக இந்த சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை கர்த்தர் கிருபை நன்மையை கற்றிடும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த காணொலியில் பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் ஆறுதல் அடைய, பலனடைய, விசுவாசம் பெருக, நன்மை பெருக, தெய்வ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவரை கிருபை செய்யும். பாடல் துதிகளை ஆசுவதற்கு மகிமை நிரப்புங்க. தேவ சித்த நிறைவேறட்டும். இயேசுவின் மகிமை நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடலை நாம் பாடி நம் தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை எனக்கு தந்தவர், எந்த வழிகளில் எல்லாம் என்னை காப்பவர், சோத்ரா என்னை என்றும் நடத்திடுவார் என்ற இந்த பாடலை நாம் பாடின தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை செய்தார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தடைகள் உன் பாதையிலே பெருந்தோர்ந்த வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே பெருந்தோர்ந்த வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எங்கள் வாய்களில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றிடுவார். தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார். தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெதியிலும் அக்கினியிலும், சிங்கக்கெதியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எங்கள் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடலலை போதும் பகசுந்தாலும், தீராவியாதினால் உடகலந்தாலும், கடலலை போல் உயரங்கள் சுருந்தாலும், தீராவியாதினால் உடகலந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எங்கள் வழிகளில்
வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரை கர்த்தர் கைவிடாது காப்பார். வேதாகமத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லும்போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால், தேவன் ஒரு வாக்குத்தத்த நன்மைகளை தேவன் அருள்வாரானால், அது நிறைவேறுகிற காலம் வரையும் கைவிடாமல் அதை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். விசுவாச நன்மையோடு நாம் காணப்படுவோம். ஏனென்றால் மேகம் போன்ற திரளான வாக்குத்தத்தங்கள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு சூழ்ந்திருக்க, அல்லேலூயா, விசுவாச துவக்குறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமட ஓடி ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை நன்மை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே என்ற இந்த பாடலை நாம் பாடி அந்த ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கே மகிமை கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், என்றும் அவர் நல்லவர், என்றும் அவர் வல்லவர். அவர் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. நம்மை காக்கின்றவர், அவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென், அல்லேலூயா. கரங்களை உற்சாகத்தோடு பாடுவோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆராதிக்கும் தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆராதிக்கும் தேவன் அவர் நன்மை செய்கிறவர். சோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே அவர் ரட்சிப்பை விடுதலை தேவன் தருகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு தானியேல் நண்பர்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்ற போது அவர்களுக்கு முன்பாக பெரிய ஒரு சோத்திரம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்ததை பார்க்கிறோம். அக்னி ஜுவாலையிலே அவளை போடத்தக்கதாக ஒரு பெரிய சூழ்நிலை வந்தது. ஏனென்றால் உண்மை தேவனை ஆராதிக்கும் பொழுது அங்கே உள்ள சோத்ரம் அந்த நேபுகாத்நேச்சார் தன்னை வணங்கும்படியாக வைத்த ஒரு சூழ்நிலை கவனித்த போது இவர்கள் அது வணங்க மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை மாத்திரமே ரட்சகரை மாத்திரம் வணங்குவோம் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் தைரியம் என்ற போது அங்கே வாக்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் நிச்சயம் எங்கள் தப்பு வைப்பார். எங்கள் தப்பு வைக்க வல்லவர். அப்படியே தப்பு வைக்காமல் போனாலும் நீ நிறுத்தின உம்முடைய சிலையை உம்மை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி வணக்கத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், மரியாதை கணக்குரிய இயேசு ரட்சகர் வருவர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக உறுதியாக நின்ற நிமித்தமாக தேவன் அவளை அக்கினி ஜுவாலையில் தப்பு வைத்தார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே அநேக விதமான எதிர்மறையான எதிர்ப்புகள், பயங்கரமான சூழ்நிலை சூழ்ந்து வருவதெல்லாம் விசுவாசம் விட்டுவிடாதபடி தைரியமா நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நாம் கூட நின்று நம்மை தப்புவிக்கவும் நம்மை காக்கவும் உண்மை உள்ளவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் நிச்சயம் தந்தல்லவா. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாக்க நம்முடைய தேவன் மரண பரியந்தமை என்ன செய்வாரா? நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம் தேவனை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனை செய்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம். தேவனுக்கு மகிமை, கனமும், துதியும், ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை, கனம் உண்டாவதாக. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் கர்த்தரை ஆராதிப்போம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை உயர்த்தி ஆராதிப்போம். தேவனை கர்த்தர் நல்லவர், ஒரு நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை
ஆராதனை ஆராதனை அவரை மாத்திரம் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்போது ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்போது அப்போ வீடாவே உமக்கு ஆராதனை
பிதாக்களுமே போற்றும் பொழுது ஆண்டவர் உம்மால் படைக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே என் நாமத்தை சொல்லி வருங்காலத்தை எதிர்பார்த்து எங்கள் மேல் ஆண்டவரே ஆண்டவரே கிருபை வைத்துமை துதிக்க முடியாது தயவு செய்தே உண்மையான உயர்த்துகிறோம் பரிசுத்தரே என்று உயர்த்துகிறோம் உன்னதரே என்று உயர்த்துகிறோம் ஓ நல்லவரே என்று சொல்லி உயர்த்துகிறோம் மாறாதவரை விடுவிக்க ரட்சிக்கிறவரே என்று சொல்லி உயர்த்துகிறோம் அப்பா Say
முடியாதப்பா. ஆண்டவரே, ஒப்பற்ற செல்வமே, ஒப்பற்ற தேவனே, ஒப்பற்ற ராஜனே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆயிரம் நாளை பார்க்கும் சமூகத்தில் வரும் ஒரு நாள் நல்லது, ஒரு நேரம் நல்லதப்பா. ஆண்டவரே, சமூகம் 1000 நாளுக்கு சமமானது, ஒரு நாள் 1000 நாளுக்கு சமமானது. அவ்வளவு ஒரு மகிமை, கிருபை, தயவை எங்கள் மேல் புரிகிற அன்பு தெய்வமே, அன்பு ரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உங்க சமூகம் ஓடி வந்திருக்கிறப்பா, உங்க சமூகம் தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, என் சமூகத்தில் நிமித்தமும் கேடுகள் சொன்னீங்களே, என் முகத்தை கேடுகள் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வருகிற விளைப்பாடு உண்டு, உங்களுடைய வருகிறவர்களுக்கு நன்மை உண்டு, உங்களுடைய வருகிறவர்களுக்கு மேன்மை உண்டு, உங்களுடைய வருகிறவர்களுக்கு நன்மை உண்டு, உங்களுடைய வருகிறவர்களுக்கு பலன் உண்டப்பா. உங்களுடைய வருகிறவர்களுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு. உங்களுடைய வருகிற யாவரை கர்த்தர் உயர்த்துகிறேன், உங்களுடைய வருகிற யாவரை கனப்படுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தையை வரும்பொழுது விடுவிக்கிறேன் ஆண்டவரே. ஓ, சுகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன், உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. மகிமையின் ராஜாவாக, மகிமையின் ராஜாவாக, இந்த உலகத்தின் நியாயத்திற்கு ராஜாவாக, நீதியோடு நியாயத்தோடு நியாயத்திற்கு ராஜாவாக, நம்முடைய ஜனங்களை மீட்டுக்கிற ராஜாவாக, ஓ தம் ஜனத்தை நம்முடைய சேர்த்துவ ராஜாவாக, வென்றோடு வருகிற தேவாதி தேவனே, ராஜாவே ராஜாவே, ஓ உலகத்தை முடிவது சகல நாட்டில் கூட இருப்பே சொன்னவரே, ஓ காலை சிங்காசனம் வீட்டு ராஜாவே ராஜாவே, வருவதாக இருக்கும் ஆண்டவரே. மகிமை தேவன் ஹல்லேலூயா, மகத்துவ தேவன் ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவமாக நீங்கள் ஆண்டவர் சிங்காசனம் வீட்டு ராஜாவே ராஜாவாக இருக்கிறபடியாக துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷரை கண்ணுக்கு பதவராவது ஒப்பானவரே, அழகில் சிறந்தவரே, அற்புதங்களில் சிறந்தவரே ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டி ஆனவராய் ஹல்லேலூயா. இன்று எங்களுக்காக பிதாவை சமூகத்தில் வைத்து பேசுகிற எங்கள் பரிசுத்த ராஜாவே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்திருக்கிறேன் ஆண்டவரே, எங்களை நினைவு வருகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்விலே தேவனை ஆறுதல் கடந்து வருவதாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்விலே விடுதலை வருவதாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்விலே நன்மைகள் வருவதாக, விடுதலை வருவதாக, ரட்சிப்பு வருவதாக. பரிசுத்த தேவனே, உம்மிடத்தில் நன்மை வரும் என்று பார்க்கிறேன், உம்மிடத்தில் ஒத்தாசம் வரும் என்று பார்க்கிறேன், உம்மிடத்தில் தேவை என்று பார்க்கிறேன், உம்மிடத்தில் ஆண்டவரே நன்மை வரும் என்று பார்க்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் அருளீர் ஆண்டவரே. மகத்துவமான நமக்கு உயர்த்தி சோதரிக்கிறப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்களை தாங்கிட, ஏந்திட, சுமந்திட, எங்களை காத்திட, வழி நடத்திட உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. வாக்கு பண்ண தெய்வம். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்த தேவன், எங்களுக்கு ரத்தம் சிந்தின தேவன், எங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கினவர், எங்கள் ஆண்டவர் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவர், எங்கள் மீது அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்தவர், கிருபையினால் நன்மையினால் முடிசூட்டினவரே. உங்க நாமம் மகிமைப்படுவதாகப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. வானிலும் பூமியிலும் மேலான நாமம். அல்லேலூயா. ஓ ஹalleluya. மாந்தர் போற்றிட நாமம். அல்லேலூயா. உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம், பரிசுத்தமான நாமம், அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பாவ சாபங்களை வேறறுக்கிற நாமம், வேதாளங்களை முறியடிக்கிற நாமம் அது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்ல, அவர் நாமத்தை அறிக்கை இடும் பொழுது ஓ மீட்பு உண்டாகிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்த சித்தமும் பரிசுத்த தயவும் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. உமக்கு கனமகிமை, துதி, ஸ்தோத்திரம் என்றென்றும் உண்டாவதாக. ஓ நன்றி ராஜா. எங்கள் மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபங்களை அன்று ஏறெடுக்கிறோம். எங்கள் பதில் தருகிற நல்ல தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் நல்லவர். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்த நாம் இவ்வளவு நேரமாய் கர்த்தரை ஆராதிக்க தேவன் தந்த கிருபை ஈவுகளுக்காக நான் அவருக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். தேவனாய் கர்த்தர் நல்லவர். அவருக்கு கனமகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அவர் நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்தி நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து நாம் தேவனை பாடி துதித்து ஆராதித்தோம். இவ்வளவு நேரமாய் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க தேவன் தந்த கிருபை ஈவுகளுக்காக நான் நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். தேவன் தாமே நன்மையானவர்களை கர்த்தர் செய்தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் கூடி வர தேவன் தந்த கிருபை நீவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையிலே நம்ம கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க தேவன் தந்த நல்ல ஈவுகளுக்காக, தேவன் தந்த நல்ல நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை, துதியும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம் வாழ்வில் அற்புதமான நன்மைகளை தேவன் கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. என்ற காணொலியில் பார்க்கிறது பிள்ளைகள், கர்த்தர் உங்களை வாழ்விலே மகத்தான் நன்மைகளை, மாற்றங்களை தேவன் தந்து உங்களை ஆட்கொண்டு நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புத நன்மைகளை தேவன் செய்வாராக. ஆசீர்வாதங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். ஆசீர்வாதம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகர் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும். நான் ஆசீர்வாதம் எப்படி பெற முடியும், எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, எப்படி பெறுவது என்ற எதிர்பார்ப்போடு காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். அவர் நாம் மகிமைப்படுவதாக. வாசிப்போமாக. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12, 1, 2, 3 வசனம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் கொடுக்கிற சத்திய உபதேசம் ரெண்டு உபதேசங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 சத்தியங்களை தேவன் தருகிறார். தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கும் பொழுது, முதலாவது ஆபிரகாமோடு தேவன் பேசினார். ஆபிரகாமோடு தேவன் பேசின போது வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்லி அங்கே வசனம் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவன் ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் ஆபிரகாமோடு பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் பேசினார் என்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதற்கு ஆபிரகாம் அவர் சத்தத்தை கேட்டதாக கவனிக்க முடியும். என்றைக்குமே ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்பது நல்லது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சொல்லுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிம்போம். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு முதன்மையான காரியம் என்னவென்றால் அவரை சொல் கேட்பது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், என் ஜனமே கேள், என் சொல்லுக்கு நீ செவி கொடுக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இன்றைக்கு அநேகர் வாழ்விலே தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் அநேகருக்கு கிடைப்பதில்லை. ஒரு சிலருக்கு மாத்திரமே தேவனுடைய வார்த்தைகளை சத்தத்தை கேட்கிற அனுபவம் கிடைக்கிறது. இன்றைக்கு அநேகர் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கக்கூடிய செவிகள் மந்தமா இருப்பதனாலே மற்றவர்கள் சொல்லும்போது கர்த்தரோடு பேசினார் சொல்லும்போது நம்புவதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் இல்லை என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்றால் அநேகர் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் பேசுவதை கேட்கக்கூடிய அளவில் நீ பெரிய ஆளா, எங்களிடத்து பேசாமல் உங்களிடத்து எப்படி பேச முடியும் என்று சொல்லி மற்றவர்கள் அதை என்ன செய்வார்கள்? அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாமல் இருக்கதை பார்க்க முடியும். இன்றைய உலகத்தில் பார்க்கும் பொழுது பிசாசின் சத்தம் கேட்டது, பிசாசின் அலறல் கேட்டது, பிசாசின் காரியம் கேட்டது என்றால் எல்லாம் நம்புவோம். அப்படியே என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க ஆவலா கேட்பாங்க. அதே காரியத்துக்கு மேலாக சத்தியமான காரியத்தை கர்த்தனோடு பேசினா சொல்லும் போது அது எப்படி உங்களோடு பேசுவார்? அவர் எப்படி பேச முடியும்? பரிசுத்தமுள்ள தேவனாச்சே, அவர் பெரியவராஜ், எப்படி பேச முடியும் என்றதாக என்ன செய்வார்கள்? அதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனநிலை இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் பேசுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு செவிகள் நமக்கு தேவை. அன்றைக்கு ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்ட போது ஆபிரகாம் இதோ அடியேன் சொல்லும் என்று சொல்லி செய்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்டவனாக அந்த சத்தத்தின்படி நடந்தவனாக அவன் காணப்பட்ட போது தேவனாய் கர்த்தர் அவருக்கு மிகுந்த நன்மைகளை மிகுந்த கிருபைகளை தேவன் தந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை கூப்பிட்ட உடனே அவர் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனே அந்த சத்தத்தோடு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், என் வார்த்தையை கேட்டு நடந்தால் உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் 7 வீத ஆசீர்வாதங்களை தேவன் அதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 வீத நன்மைகளை ஆண்டவர் அங்கே பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது, தேவன் ஒரு மனிதனோடு இடைபடும் பொழுது வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆசீர்வாதத்துக்கான வழிகளை தேவன் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை செவி கொடுக்கும் போது கேட்கும் போது அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அருளிய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கவனிக்கும் பொழுது 7 ஆசீர்வாதங்களை தேவன் அளிக்கிறார். 7 வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார். இந்த ஆபிரகாமுக்கு தருகிற 7 வாக்குத்தத்தங்களும் 7 ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு சுமார் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சில வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. சில வருடங்கள் அதுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அதற்கான சூழ்நிலை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் வாழ்விலே வந்ததை பார்க்க முடிகிறது. ஆமென்.
அல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்த பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அழைப்பு பெற்றார். ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கேட்டு அழைப்பு பெற்ற அவர் அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இடைபடுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இடைபடுகிறார். ஸ்தோத்திரம். ஏன் தேவன் நம்மோடு பேச வேண்டும், ஏன் தேவன் நம்முடைய செவிகள் கேட்க நம்மோடு பேச வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு காரியத்தை ஒரு நபரிடம் பேசும் பொழுது அவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் சொன்னால், அவரிடம் பேசினால் இந்த காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லி அறிந்து என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் பேசின உடனே அதற்கு அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு அவர் முன் உரிமை கொடுத்த உடனே அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் செயல்பட்டதை பார்க்க முடியும், பிரயாசம் எடுத்ததை பார்க்க முடியும். அதனாலதான் அவர் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டதை பார்க்க. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா என்ற பக்தன் பாடின பாடலை நாம் அடிக்கடி பாடுகிறோம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் என்ன செய்தாரோ, அவர் தேவ சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, அந்த சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தேவன் தருகிறார். அநேக பரிசுத்தவான்கள் தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுதும், விசேஷமாக உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் சொல்லுக்கு செவி கொடுப்பாயானால், என் வாக்குக்கு செவி கொடுப்பாயானால், நான் சொல்லுகிறதை கவனமாய் கேட்பாயானால், அதன்படி செய்வாயானால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் வகுத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும். வாசிப்போம். இந்த உபாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமாக. உபாகமம் 28:1 வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டளைகளை செய்ய உனக்கு கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்பாயானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்புவாயானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை செயல் வடிவிலே கொண்டு வருவாயானால், பூமியில் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். வாக்குரைத்த தேவன் அப்படியே செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் வாழ்விலே கவனிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டார், அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த சத்தத்தை கேட்ட பிரகாரம் அவர் கீழ்ப்படிந்து அதை நடைமுறைப்படுத்த, செயல்முறைப்படுத்த அவர் முன் வந்தபோது தேவனாய் கர்த்தர் மகத்தா நன்மைகளை அவர் வாழ்வில் தேவன் செய்ததை பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவ சத்தம் கேட்கிறனாலதான், இந்த தேவ சத்தத்தை கேட்க பழகிற நிமித்தமாகத்தான் அடிக்கடி ஆபிரகாமோடு தரிசனத்தை பேசுகிறார், அடிக்கடி அவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் அவன் ஆபிரகாமோடு அடிக்கடி தரிசனத்தை பேசுகிறார், அவரோடு நேரடியாக பேசுகிறார் என்று பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறதை, ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிற காரியத்தை அதிகமாய் கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அது மாத்திரம் தேவனோடு பேசுகிற உறவு, அந்த உறவாடுதல் நமக்குள்ளே பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுவதற்கு காரணம் என்ன? அவருடைய பேசும்போது, அவருடைய சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்? செயல்படுவார். அவர் அந்த காரியத்தை என்ன செய்வார்? முன் வைத்து அதற்காக பிரயாசம் எடுப்பார் என்று தேவன் நம்பி இருந்தார். அந்த நம்பிக்கைக்குரியவனாக இந்த ஆபிரகாம் காணப்பட்டதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நாம மகிமைப்படுவது. அதனால்தான் ஒரு சமயம் அவர் சகோதரர் லோத்து அவரை விட்டு பிரிந்து போன பின்பதாக அவர் இருந்த சோதோம் கொமோரா என்ற பட்டணத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் எத்தனித்த போது, என்ற பாவம் பெருகினது, அங்குள்ள அக்கிரமம் பெருகின, தேவசனம் எட்டின போது அதுக்கு முன்பதாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். எதற்காக? ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நான் என் காரியத்தை நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் சிநேகிதன் ஆபிரகாம் மறைப்பேனோ, என் தாசனாகி ஊழியக்காரன் மறைப்பேனோ என்று சொல்லி
கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரோடு பேச வருகிறார். தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஆர்வமுடைய ஆவலுடைய அந்த ஆபிரகாமோடு பேசின போது அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அதற்காக ஜெபம் பண்ணும்படியாக பிரயாசம் எடுக்க முடியாது தேவன் முன்பாக நின்று என்ன செய்கிறார்? அந்த நீதிமான் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணியதை கவனிக்க முடிகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு காரியம் எதற்காக? நம்மை நம்பி நம்ம மேல் நம்பிக்கை வைத்து இந்த காரியத்தை சொன்னால், இந்த காரியத்தை பேசினால் இதற்காக நான் காரியத்தை செய்து முடிக்க செயல் வடிவிலே கொண்டு வருவார்கள் என்ற விசுவாசத்தோடு அவன் நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்க்கிறான். நாம் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நம்ம வாழ்வில் மகத்தான் நன்மைகளை தேவன் அருளுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சத்தம் கேட்டு அவர் கீழ்ப்படிந்து வந்தபோது 7 விதமான ஆசீர்வாதங்களை இவர் தந்ததை பார்க்க முடியும். ஆனால் அதே தேவனாய் கர்த்தர் ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் திரும்பவும் ஆபிரகாமோடு பேசுகிறதை கவனிக்க முடியும். வாசிப்போமாக. அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் 2ஆம் முறை சோத்திரம் திரும்பவும் அவனோடு பேசுகிறார். பல முறை பேசிட்டாரே. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சோத்திரம் முதலாவது அதிகாரம் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, நினைவு கூறுவதற்கு, நிறைவேற்றப்படுவதற்கு ஆதாரமாக இந்த 22ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த செயல் மூலமாக அவர் பரிபூர்ண நிறைவான நன்மையான ஆசீர்வாதம் பெற்ற அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கே 2ஆம் முறை திரும்பமாக ஆண்டவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். சோத்திரம் பேசும் பொழுது இந்த நேரத்தில் அவர் சோதனையான சூழ்நிலை, ஒரு கடினமான ஒரு நிலை, ஒரு கடினமான ஒரு காரியத்தை சொல்லி இதில் கீழ்ப்படுகிறாரா இல்லை சத்தம் கேட்கிறாரா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்த போது ஆபிரகாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தார், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆமென். பாருங்கள், இங்கே கவனிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன் புதல்வன் என்ன செய்ய நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்து மலைகள் ஒன்றில் என்ன செய்ய கொண்டு போய் அவனை எனக்காக தகன பலியிடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோத்ரம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்டு பழகின நிமித்தமாக அவர் நிச்சயமா நம்பினார் இது கர்த்தருடைய சத்தம் தான் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது, வாக்குறுதிகளை கொடுக்கும் போது ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் பேசின காரியத்தை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான விலையில ஒரு கடினமான ஒரு காரியத்தை சொல்லி கீழ்ப்படிய சொல்லும் பொழுது, ஒரு கடினமான காரியம் செய்ய சொல்லும் பொழுது இது கர்த்தருடைய சத்தம் தானா இல்லை வேற யாரு சத்தமா என்ற சந்தேகம் அநேகருக்குள்ளே எழும்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ சத்தத்தை கேட்டு அது தேவ சத்தம் தான் உறுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்தார்? அதை செயல்படுத்த முன் வந்ததை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தேவ சத்தமே சந்தேகம் வந்தது நிச்சயமாகவே தன் மனைவியிடத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார். அது ஆலோசனை கேட்டிருப்பார், என்ன செய்யலாம், இது உண்மையா தேவ சத்தம் தானே என்று சொல்லி விசாரித்திருப்பார். ஆனால் அவர் ஒன்றை விசாரியாமல் ஒன்றையும் செய்யாமல் அவர் முழு மனதோடு முழு பலத்தோடு தேவ சத்தத்திற்கு அந்த கடினமான சூழ்நிலையிலே அந்த கடினமான காரியம் செய்ய தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்பட நிமித்தமாக தேவன் பலத்த நன்மைகளை தேவன் அவருக்கு செய்ததை பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவ சத்தமானது மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறது. தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாமின் கீழ்ப்படிதலும் மனித அனுபவத்துக்கும் சோத்திரம் மனிதனுடைய சோத்திரம் இயல்பான சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அவர் கீழ்ப்படிந்து செயல்படுவதை அங்கே கவனிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தம் தான் என்று நம்புகிறவர்கள் யார் இடத்தில் போய் என்ன செய்ய மாட்டார்கள்? அதற்குரிய காரியங்களை விளக்கங்களை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் தேவ சத்தம் என்று உறுதியாக அறிந்தவர்கள் யாரிடத்தில் போய் என்ன செய்ய அதற்குரிய விளக்கத்தை
கேட்பதில்லை. விசுவாசம் இல்லாதவர்கள் தேவ சத்தத்தை சந்தேகம் உள்ளவர் தான் மற்றவர்கிட்ட விசாரிப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை கண்டு இது உண்மைதானா இன்னும் தெரியல, கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க உங்க ஆவியில் பெற்றதை சொல்லுங்க சொல்லி சிலர் கேட்பதை பார்க்க முடிகிறது. ஆனா கர்த்தருடைய சத்தம் என்று வரும்போது, அது உண்மையாய் வரும்பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் அறிந்தவர்கள், தேவ சத்தத்தை அறிந்தவர்கள், அதை புரிந்தவர்கள் நிச்சயமாகவே அவள் வாழ்வில் தடுமாற்றம் என்பது இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதை பார்க்க முடியும். உலகத்தின் சத்தம் உண்டு, மனித சத்தம் உண்டு, நமக்குள்ளே பேசுகிற சத்தம் உண்டு, தேவ சத்தம் உண்டு. இதை இனம் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். தேவ சத்தம் நமக்கு தெளிவை கொண்டு வரும், தேவ சத்தம் நிறைவை கொண்டு வரும், தேவ சத்தம் நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு, தேவ சத்தம் விசுவாசத்தை கொண்டு வரும், தேவ சத்தமானது நமக்கு நம்பிக்கை கொடுக்க, தேவ சத்தமானது நித்தியமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், தடுமாற்றமே வராது, அது குழப்பமே வராது. தேவன் உறுதியாய் மன நிறைவோடு சமாதான சந்தோஷத்தோடு அந்த வார்த்தை சத்தம் கேட்கும் போது அது ஒரு நிறைவை தேவன் நமக்குள்ளே அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். பிசாசு சத்தங்களும் உலக சத்தம் வரும், தடுமாற்றம், குழப்பங்களும், கலக்கங்களும், சந்தேக எண்ணங்களும் மக்கள் வர ஆரம்பிக்கும், ஒரு பதற்றம் வர ஆரம்பிக்கும். ஆனால் தேவ சத்தம் உள்ளத்தில் வரும்பொழுது அது நிறைவை, சோத்திர சமாதானத்தை உண்டு பண்ணும். அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இந்த தேவ சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து செய்கிறார். 3 நாட்கள் பிரயாணம் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? கடந்து போகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 3 நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவன் சொன்ன இடத்திலே, தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு அவர் 3 நாட்கள் பிரயாணமாய் போக வேண்டியது. வெகு தூரம் அவர் போக வேண்டியது, மலைகள் மேல் ஏற வேண்டியிருந்தது. அங்கே தேவன் காண்பித்த இடத்தை அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறார். தேவன் சில அடையாளத்தை காண்பிப்பார் பொழுது அவர் சரியா அந்த இடத்துக்கு போய் தேவன் காண்பித்த இடத்தை கண்டு, ஓ இங்கேதான் கர்த்தர் காண்பித்தார் என்று சொல்லி சரியான அந்த இடத்திற்கு வருகிறதை அங்கே பார்க்க முடியும். 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 3 நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தை அந்த இடத்தை கண்டு, சோத்திரம், அந்த இடத்தை கண்டு என்ன செய்கிறார்? அங்கே பலி செலுத்த, தேவனுக்கு ஆராதனை செய்ய அவர் கடந்து வருகிறதை அங்கே பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படி வருகிற வேளையில தான் சோத்திர தேவனாய் கர்த்தர் அங்கே ஆபிரகாமை சந்திப்பதற்கு அவர் முன்பதாகவே அவர் ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சோத்திரம். அது வரைக்கும் அவர் கண்கள் பார்க்கல, தெரியல, அவர் புரிந்து கொள்ள நிலையா இல்லை. ஏனென்றால் தேவ சித்தம் நிறைவேறும் போது, தேவனுடைய அந்த பரிபூர்ண காரியங்கள் நிறைவேறும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த கீழ்ப்படிதல் பரிபூரணம் வரும்பொழுதுதான் அந்த காரியங்கள் நன்மைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. சோத்திரம். அங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி தன் மகனை என்ன செய்ய ஒப்பு கொடுக்கிறான். அங்கே வரும்போது திரும்பமாக ஆண்டவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தூதனானவர் வானத்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்ட மேல் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, அவனை உன் அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயன்படுகிறவன் என்பதை இதன் மூலமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் உத்தம கீழ்ப்படிதலாக அங்கே இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவுபடுவதற்கும் இந்த காரியம்தான் ஒரு நிறைவான ஒரு காரியமாக இருந்தது. சோத்திரம். இந்த கீழ்ப்படிதல் தான் அவருடைய முழு ஆசீர்வாதம் சுதந்திரிப்பதற்கும் ஏதுவா இருந்ததை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் நரபலி விரும்புவதல்ல, சோத்திரம், மரணத்தை விரும்புவது அல்ல, மாமிச பலியை விரும்புவது அல்ல. சோத்திரம். அவர் விரும்புகிற காரியம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. அங்கே ஈசாக்கை கேட்டார் என்று சொன்னபோது, என் ஆண்டவர் எப்படி நரபலியை கேட்பார், என் ஆண்டவர் எப்படி இந்த மகனை கொலை செய்ய கேட்பார் என்று சொல்லி ஆபிரகாம் எந்த சந்தேகம் எந்த கேள்வியும் ஆண்டவரை கேட்கல. தேவன் கொடுத்தா நிச்சயம் அவர் என்ன சார் திரும்ப தருவார் என்ற விசுவாசம் அவருக்குள் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேட்டு விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த விசுவாசத்தோடு அவர் கீழ்ப்படிந்த போது, சோத்திரம், ஈசாக்கை தேவன் மறுபடியும் தேவன் தந்ததை பார்க்க முடியும். ஆமென்.
அல்லேலூயா. மரண தருவாய் வரையும் கொண்டு சென்று மரண தருவாய் வரையும் அவனை கொண்டு சென்ற போது பலிபிடலை கிடத்தி அவனை பலி செலுத்த கத்தியை ஓங்கின போது கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று திரும்ப அவனை இடைவிடுகிறதை பார்க்கிறோம். தேவன் பேசுகிற சத்தத்தை ஆபிரகாம் மீண்டும் கேட்கிறார். உன் பிள்ளையாண்டவர் கை போடாதே என்று சொன்னபோது அவர் பிள்ளை மேல் கை போடாதபடி அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து சோத்திரம் நின்ற போது கர்த்தர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், எனக்கு நீ பயப்படுவது அறிந்தபடியால், எனக்காக உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தபடியால் என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திரம் அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவனுக்காக செய்ய வேண்டும், தேவனுக்கென்று செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை பரிபூர்ண நன்மையோடு ஆஸ்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. அத வேதத்தை வாசிக்கிறோம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். எந்த ஒரு நன்மை செய்தால் தேவ நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. தற்புகளுக்காகவோ தன் பெயர் பிரசாபமாகிறதுக்கு எதையும் செய்யாதபடி தேவ நாம மகிமை, எதை செய்தாலும் அவர் நாம மகிமைக்கென்று செய்யும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரித்து ஆஸ்வதிப்பார். இந்த ஆபிரகாம் தேவ நாம மகிமைக்காக, தேவன் கேட்டதற்காக அவருக்காக ஒப்பு கொடுத்தார். சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரப்பா, கர்த்தர் கேட்டார், கர்த்தருக்காக நான் தருகிறேன், என் மகனை தேவன் என் மகனை கர்த்தர் தான் கொடுத்தார். ஆனா அந்த மகனை இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு என் மகனை சோத்திரம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன், என் கர்த்தருக்காகவே தந்து விடுகிறேன், தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு சோத்திரம் கொடுத்த தேவனுக்கு தன் மகனை அப்படியே அர்ப்பணித்த போது தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை அவர் ஆஸ்வதிப்பதற்கும் தேவனுடைய ஆசீர்வாத நிறைவு உண்டாவதற்கும் அது காரணமாய் அமைந்தது. ஆமென் அல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட தேவனுடைய சோத்திரம் ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் வைக்கிறார், சில காரியங்களை நமக்கு வைக்கிறார். அந்த காரியம் நம்ம ஜெயம் பெறும் பொழுது நமக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் அங்கே முழுமையாக நிறைவுபடுத்தப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நிறைவுபடுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக சோத்திரம் நம்ம தேவனுக்காக உயிருள்ள திருப்பலியாக, உயிருள்ள பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனாய் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், அதை ஆஸ்வதிக்கிறார். ஏனென்றால் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை, தேவன் விரும்புகிற ஒரு பலி, தேவன் விரும்புகிற ஒரு சுகந்த வாசனை எதுவென்றால் நம்மை ஜீவ பலியாக, நம்மை முழுவதுமாக 100% தேவன் பாத அர்ப்பணித்து முழுவதும் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்தவளாய் நம்ம ஜெபித்து ஆராதிக்கும் பொழுது அதை கர்த்தர் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில கவனிக்கும் பொழுது ஆரம்பத்திலே அவர் கீழ்ப்படிந்தார். சோத்திரம். அவர் அழைக்கப்படும் போதும் கீழ்ப்படிந்தார், அழைப்பிலே செல்லும் போது கீழ்ப்படிந்தார். சோத்திரம். அவர் கானான் தேசம் இருக்கும் போது கீழ்ப்படிந்தார். சோத்திரம். குமாரனை பலி செலுத்த சொன்ன போதும் கீழ்ப்படிந்தார். சோத்திரம். எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் ஆபிரகாம் செய்தனாலதான் அந்த ஆபிரகாமை கர்த்தர் வேதத்தை வாசிக்கிறோம் செல்வ சீமானாய் உயர்த்தினார். அல்லேலூயா. வர வர விருத்தி அடைந்தார். அவருடைய ஆஸ்திகள் ஆசீர்வாதங்களும் பூமி இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிறைவாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்வில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் தர இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் தர இருக்கிறார். ஆவிக்குரிய பாதுகாப்பை தேவன் தர இருக்கிறார். சோத்திரம். அதனாலதான் ஆபிரகாம் தேவ சொல்லுக்கு கீழ்ப்படினாலதான் சோத்திரம் தேவனாய் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அந்நிய தேசத்தின் ராஜாவை கண்களில் கிருபை கிடைக்க செய்தார், பாதுகாப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. சோத்திரம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாமும் தேவ சித்தத்திற்கு, தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கவும் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே கவனிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் அமையப்படும்படியாக வாசிப்போமாக. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், ஆமென், சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், ஆமென், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் தன் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறார்.
என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன செய்கிற ஆண்டவர் நிறைவான நன்மைகளை, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகளை ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய நன்மைகள், சகல நன்மைகளை தேவன் தந்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதை அங்கே கவனிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள், தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவ சத்தம் இதுதான் என்று விசுவாசம் நமக்குள் வேணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் நமக்கு தேவன் தர இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த 7வது மாதத்தில் கடந்து வந்த வாழ்விலே 7 ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் தர இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாத அதே ஆசீர்வாதங்கள் நமக்கும் தேவன் அருள் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கும் கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கும் அதை சோத்திர பெற்றுக்கொள்ள நம் தகுதி உள்ள மாறும்படியாக தேவன் நம்பக்கூடிய அளவில், தேவன் நம்மை நம்புவதற்கான காரியத்தை செய்யக்கூடிய அளவில் முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். முழுமையாய் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோம். என் ஜனமே கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் முதலாவது கேள் என்று சொல்லுகிறார். சோத்திரம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வார்த்தையை தியானித்திருப்போம். அது கேளுங்கள் என்ற வார்த்தை முதலாவது ஆவிக்குரிய பிள்ளைகள், முதலாவது கிறிஸ்துவில் ரட்சிப்புகள் வந்த பிள்ளைகள் தேவனது கேட்கும் போது ஆண்டவர் பெற்றுக்கொள்கிற நன்மை. ஆனால் இங்கே கேள் என்று சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்பது, தேவன் சொல்லுவதை கேட்பது, தேவன் சொல்லுவதை கேட்பது. கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு வேத வசனங்கள் மூலமாக, தேவ செய்தி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த 7 ஆசீர்வாதங்களை, 7 நன்மைகளை ஆண்டவர் நிச்சயம் தருவார். அது மாத்திரமல்ல, அந்த 7 ஆசை நிறைவேறுகிற ஒரு இடம்தான் இந்த இடம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த தேசத்தில் போய் மலைகளில் பலி செலுத்த ஈசாக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடத்துல தான் அவன் ஆசீர்வாதம் நிறைவு பெற்று கொண்டது. ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெறுவதா இருக்கலாம், அழைப்பை பெறுவதா இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு தான் நிறைவான ஆசீர்வாதங்கள். என்றைக்கு முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படுத்து சாஷ்டாந்தமாய் தேவனுக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோமோ அன்றைக்கு தான் ஆசீர்வாத நிறைவை, ஆசீர்வாதத்தின் நிறைவானதை நிறைவேறுதலை நான் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த ஆபிரகாம் வாழ்க்கையின் மூலமாக அனுபவிக்க முடியும். அந்த ஆபிரகாம் வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். 7 ஆசீர்வாதங்களோடு கூட ஆண்டவர் பார்க்கும்போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களோ என்ன செய்வேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் சத்துருக்கள் உங்கள் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். கர்த்தருடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பெருக்கத்தின் மேன்மைகளும் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்வில் பெற்று அனுபவிக்க உதவி செய்வாராக. தேவ சத்தத்தை கேட்போம். தேவ சத்தம் தான் என்பதை நம்புவோம், விசுவாசிப்போம். தேவன் பேசுவதற்கு உண்மையாய் மன உண்மையோடு, மனத்தாழ்மையோடு, மன உண்மையோடு செவிகொடுத்து கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடினமான கீழ்ப்படுதலாக இருந்தாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நாமும் கீழ்ப்படிவோம். மகத்தான் நன்மையை, மகத்தான் ஆசீர்வாத கிருபைகளை பெற்று அனுப்பிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து மேன்மையான நன்மை நிரப்புவாராக. ஜெபம் செய்வோமாக. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமை நிறைந்த இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் திரு சமூகத்தில் கூடி வரும் நேரமெல்லாம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இடைபடுகிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் பயன் பெறவும் கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதாக நாங்கள் யோசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் வாழ்விலை ஆசீர்வாதம் சுதந்திரிப்பதற்கு முதலாவது தேவ சத்தத்தை கேட்கவும், அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. கீழ்ப்படுதலே வாழ்வின் உயர்வுக்கு ஆதாரம், அச்சாரமாக இருப்பதை அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுந்தார் என்று தேவனே சாட்சி கொடுத்த வண்ணமாக நாங்களும் இடத்து சாட்சி பெற, தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சாட்சி பெற, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் என்ற வார்த்தை ஆண்டவர் சொன்னீரப்பா. நாங்கள் எதை நீ தந்தாலும், எதை எங்களுக்கு கொடுத்தாலும், எந்த மேன்மைக்குரிய வெளியேறப்பட்டதை கொடுத்தாலும் அது உமக்காக கொடுக்க, உமக்காக அர்ப்பணிக்க, அன்று உமக்காக அதை தியாகம் செய்ய, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் எப்போது ஆயத்தமளவில் இருக்க கிருபை செய்வீராக. இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றப்பட இந்த நாட்களை கர்த்தர் பேசுகிற தயவுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் பெற்ற சாட்சியாய் விளங்க இந்த 7வது மாதம் 7 நன்மைகளை அனுபவித்து நாங்களும் ஆண்டவரே ஆபிரகாம் உயர்ந்த நிலைக்கு வர
கர்த்தர் கிருபை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆட்கொண்டு பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நல்லாமது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அன்பும் சொந்த சமாதானம் என்றும் என்றும் சதாக்கு நம்ம அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் அற்புத நன்மை செய்வாராக. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், நிச்சயம் நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் நிச்சயம் பெருகுவீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் கர்த்தர் மகத்தான நன்மை செய்வார். God bless you. God bless you all. Amen.